சொல்வீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நடத்தினார். இதுவரையில் அருமையாக கர்த்தர் கடத்தி வந்திருக்கிறார். அதை கொண்டாடும் விதமாக நம்ம எல்லாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆமென். இப்போ பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் சத்தம் அதிகமாக சத்தம் போட்டிங்கன்னா, நல்லா ஆமேன்னு சொன்னீங்கன்னா கிட்டக்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கு தாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது ஹோட்டல் தான், ஆனால் நம்ம எங்கே வந்தாலும் நம்ம ஆண்டவர் அந்த இடத்துல வாசமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எங்கே வந்தாலும் நம்ம ஆண்டவர் நம்மளோடு கூட அந்த இடத்துல வருகிறவர். 1-2 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் இருந்து நிற்போமா? இது தேவ சமூகமாக கருதுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்தை கனப்படுத்துவோம். நம் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள், அது நீங்கள் தீச்சூளையில் இருந்தாலும் சிங்க குகையில் இருந்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, சிறையிலே உள்ள அடைக்கப்பட்டு பயங்கர காவலில பேதுருவை போல இருந்தாலும் நம்மளோடு கூட வாசம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும். ஆமென். நமக்கு ஒரு ப்ரோக்ராம் தான் இல்லைன்னு சொல்லல. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேல நம் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் காண்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களில் அவர் நினைவாய் இருக்கிற தேவனாம். ஆமென். அந்த தேவன் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை இந்த இடத்துல ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில வாருன்னு கேட்போமா? ஹல்லேலூயா. அவர் வந்தால், ஆமென், நீர் வந்தால் என்ன நடக்கும்? விடுதலை உண்டு. ஆமென். என் தேவன் வந்தாதான் விடுதலை. ஹல்லேலூயா. எல்லா குறைவுகளும் மாறும். ஆமென். எல்லாரும் தேவ சமூகத்திலே, ஆமென், அவரை நம்ம உயர்த்துவோமா? முடிஞ்சவங்க வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே, ஹல்லேலூயா, எங்களோடு கூட வாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அற்பமாய் தான் துவங்கினோம் ஆண்டவரே, ஆனால் ஆச்சரியமாய் எங்களை இங்க நடத்தி வந்திருக்கீங்கப்பா. இந்த நாளிலும் இப்பொழுதும் ஒரு அற்பமாக தான் தெரியலாம், ஆனால் முடிவிலோ கர்த்தர் மகிமைப்படும்படியாய் ஆச்சரியமாய் உங்களையும் என்னையும் நடத்த என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நல்ல தேவ சமூகத்தில் இருந்து ஆமென் நிறைவேறி வாரும் ஆண்டவரே. கேட்போமா? எங்கள் தகப்பனே, எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே இயேசுவே. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான
ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா ஜெபத்தோடு இருப்போம். லார்சன் பிரதர் நம்மளை துவக்க ஜெபத்துக்குள்ளாக நடத்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. இந்த பக்கம் நிறைய இடம் இருக்கு, நல்லபடி உட்காருங்க. அந்த பக்கம் இருக்கவங்க யாரும் தெரிய மாட்டீங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரே இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் இம்மட்டும் நடத்தி வந்ததற்கு ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே தகுதியற்ற எங்களை அப்பா இந்த 10 வருட காலமாக அப்பா நீர் கண்ணின் கண்மணி போல் காத்து ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படியாக அப்பா எங்களுக்கு பொறுப்பை தந்தீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் கடந்து வந்த 10 வருடங்களை திரும்பி பார்க்கும் போது ஆண்டவரே எத்தனையோ கரடுமுரடான பாதைகள் ஆண்டவரே, எவ்வளவோ கண்ணீரின் பாதைகள் ஆண்டவரே, எவ்வளவோ அவமானங்கள் ஆண்டவரே, எல்லாம் இருந்த போதும் என் தேவன் எங்களை தாங்கினீர், எங்களை சுமந்தீர், எங்களை வழிநடத்தி வந்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. செய்த சகல நன்மைகளுக்காக அப்பா கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்ற எங்களை அப்பா நீ எடுத்து உபயோகப்படுத்தினீரே அப்பா. வெறுமையான பாத்திரங்களாய் இருந்த எங்களை அப்பா இந்த கனமான ஊழியத்தை கொடுத்து உமது ஊழியத்தை செய்யும்படி அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துவதற்காக அப்பா, உம்மை உயர்த்துவதற்காக ஆண்டவரே, நாம் கடந்து வந்த நினைத்து பார்ப்பதற்காக ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கிறதுக்காக ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அந்த அன்புக்கு இணையான அன்பு வேறொன்றும் இல்லை ஆண்டவரே. அதை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாம் இங்கு ஆராதனைகள் ஆண்டவரே அது உமக்கு உகந்த வழியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அது உம்மை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த இடத்தில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறதாக, உம்மை உயர்த்துகிறதாக, அப்பா உம்மை வெளிப்படுத்துகிறதாக ஆண்டவரே. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு இறுதியும் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இது வருகிற மெசேஜ் செய்கிற மகனுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை செய்கிற மகனுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒவ்வொரு பங்கு எடுக்கிற பிள்ளைகளுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை உங்களுக்கு கருத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஒரே நோக்கம் உண்டு ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், எங்களை முற்றிலுமாக பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடக்கம் முதல் முடியும் மட்டும் இந்த இடத்தை உமது கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். உலக மீட்பர் இயேசுவின் நாமத்தால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அப்படியே உட்காருவோமா தேவ சமூகத்துல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் மட்டுமா எங்களை நடத்தி வந்தார். ஆமென். எங்களை நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அற்புதமே ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்படி நடத்தினார்? சாதாரணமாய் நடத்தினாரா, அசாதாரணமாய் நடத்தினாரா? சொல்லுங்களா பாப்போம். அல்லேலூயா. எனக்கு கேட்கல, கையாத குத்திக்கு காமிக்கலாம். எத்தனை பேர் ஆச்சரியமாய் நடத்தினார்? அல்லேலூயா. ஆமா, ஒரு 170 பேர் இருக்கீங்க, ஒரு 70 பேரை நடத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்மள வாழ்க்கையில ஆச்சரியமாய் நடத்தினார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அந்த வனாந்திர வெளியிலே பாலைவனத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தகப்பன் குழந்தையை சுமந்து வருவதை போல சுமந்து வந்தாராம். என்னையும் என் சபையும் அப்படிதான் கர்த்தர் சுமந்து வந்தார். அல்லேலூயா. ஆமென். எங்களை நடக்க கூட விடல. அவர் தூக்கி சுமந்த நல்ல தகப்பனவர். அவரை துதித்து பாட போறோம், அவரை உயர்த்த போறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். துதித்து பாடின பாத்திரமே துங்கவனேசு நாமத்தை நல்ல கையை தட்டி உற்சாகமாக தேவ சமூகத்துல கை தட்டுமா? ஆமென். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்திலே அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நல்ல சந்தோஷமாய் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமே துதி
அன்புள்ள ஆண்டவரே சுவையும் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. இந்த அன்புள்ள ஆண்டவரே சுவையும் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து தந்த தெய்வமே. உண்மையா சொல்ல முடியும்? வேறொருவரும் இல்லை ஆண்டவரே. ஆமென். தந்த தெய்வமே. சந்தோஷமா சொல்லுமா?
கூட அவர் வரும் நாளிலே நம்மை கரை மசைத்து அழைத்துக் கொள்ளுகிற ஒரு நாட்கள் இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷம் அதை நினைச்சு, பரலோகத்தை நினைச்சு எத்தனை பேர் சந்தோஷம். எங்களுக்கு இது இல்லையா, இது கிடையாது, இது டெம்பரவரியான ஒரு இடம், பர்மனண்டான ஒரு இடம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? இந்த நம்பிக்கை இல்லாதவெல்லாம் இன்னைக்கு ஊர்ல இங்க கழுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆமென். பரலோகத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாதவன், இன்னும் அதை காணாதவனுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் துக்கம். அவனை ஒரு நாளும் யாரும் எதுவும் பணமும் புகழும் பேரும் படிப்பும் அவனை தேற்ற முடியாது. அல்லேலூயா. ஆமா, நமக்கு ஒரு கனவு இருக்கணும். இது டெம்பரவரியான வாழ்க்கை. இதை விட பெரிதான விசாலமுமான துக்கமும் கல்கடிப்பும் அழுகையும் இல்லாத ஒரு நல்ல தேசத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நினைக்கும் போதே நமக்கு சந்தோஷம் வரும். ஆமென். அல்லேலூயா. ஒரு விசை விட வலது கரத்தை உயர்த்தி என்னோட சொல்லுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். நம்பிக்கை இருக்கிறவனுக்கு கண்ணீர் ஒரு பிரச்சனை இல்லை, வியாதி ஒரு பிரச்சனை இல்லை, கஷ்டம் ஒரு பிரச்சனை இல்லை, கடன் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் டெம்பரவரி தான். அல்லேலூயா. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர் எல்லாம் டெம்பரவரின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பிரச்சனை எல்லாம் டெம்பரவரி தான், உன் வியாதி எல்லாம் டெம்பரவரி தான். அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் எல்லாம் டெம்பரவரி தான். அல்லேலூயா. அது கொஞ்ச நாளைக்கு தான், இல்லையா? அப்படிதானே? எனக்கு 30 வயசு ஆகுதுன்னு வைங்களேன், சரிங்களா? எனக்கு 30 வயசு ஆகுதுன்னு வைங்களேன், இன்னும் எவ்வளோ நான் இருப்பேன்? இன்னும் கொட்ட வர 70, இன்னொரு 60, 50, 70 வருஷம் தான் இருக்க முடியும், அவ்வளவுதானே? அல்லேலூயா. ஆனால் அவருடைய சமூகத்திலே நீடித்த நாட்கள், நித்திய நாட்களாய் நாம் சந்தோஷம். ஏன் சொன்ன, இந்த நினைவு, இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தா பூமியில் உன்னை அசைக்காது. அல்லேலூயா. பூமியில் எந்த காரியம் நம்மளை அசைக்காது. ஆமென். ஒரு சந்தோஷம் வந்து ஒரு பாடலை பாடுவோமா? அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அதனால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் விழுந்தாலும் நாங்கள் பயப்படுவோம். பயப்படாத மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பேருக்கு பயம் இருக்குது. எத்தனை பேர் பயப்பட மாட்டீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். நல்ல சந்தோஷமாக எனக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் உலகில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். நல்ல பெரியவர்களாக, ஆமென். நல்ல பெரியவர்களுக்கு சந்தோஷமாக. ஆமென். எஸ். அலைகள் பெயர்ந்தாலும் பர்வதங்கள் அகன்றாலும் நாங்கள் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர்
ஹல்லேலூயா. நம்மளை மட்டுமாய் நடத்தினார், ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தினார். ஹல்லேலூயா. எங்கள் சபையை குறித்து பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், பின்னாடி எழுதியிருக்கிறபடி நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர், நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர். எங்களை இவ்வளவாய் விசாரித்து நடத்த நாங்கள் எம்மாத்திரம், எங்களை கரம் பிடித்து இவ்வளவு தூரம் நடத்த ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர். எங்களுக்கு எவ்வளவு குறைவு இருக்கு. என்னை குறிச்சு ஒரு பேப்பரை கொடுத்து எழுத சொன்னா பக்கம் பக்கமா என்னை குறிச்சு நீங்க எழுதுவீங்க, அது சரியில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆனாலும் என் தேவன் நல்லவர், என்னை கரம் பிடித்தவர். ஹல்லேலூயா. பாவ சீற்றில் இருந்து என்னை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவம் எல்லாம் இரத்தத்தினாலே கழுகி இருக்கிறார். புது வெள்ளன புது கிருபைகளை கடித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவாய் ஓடி இருந்த நம்ம வாழ்க்கையை ஜீவ பாதையில் அவர் திரும்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்ற கர்த்தர் கரம் பிடித்து இருக்கிறார். நாங்கள் ஒரு நாளும் எதற்கும் பயப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, எங்கள் நடத்தி வந்த பாதை எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை ஒருபோதும் ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரே என்னை நீ கைவிட்டதல்ல ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அவர் உன் நினைவாகவே இருந்தாராம். ஹல்லேலூயா. யார் உன்னை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அற்புதமாய் நடத்த என் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில என் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறவங்க மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மை செஞ்சிருந்தா அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு ஆச்சரியமாய் நீங்க நடத்திருக்கீங்கப்பா, எவ்வளவு அற்புதமாய் நீங்க நடத்தி இருக்கீங்க ஆண்டவரே. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது ஒண்ணும் பண்ணல பாருங்களேன். ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சா, இன்னும் கட்டல. அதற்கான முட்டு சாமான்களை ஒன்றும் தயார்படுத்தல. வீட்டுல கிடந்திருக்கோம் பார்த்தா, நான் மச்சு பாவப்பட்ட இந்த வீட்டில் வசதியும் ஆமேன், என் ஆண்டவர் என்னை இவ்வளவு அழகா வச்சிருக்கிறாரே, ஆமேன், என் ஆண்டவருடைய பெட்டி ஒரு திரைச்சிலைக்கு பின்னாடி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைத்தான். என்ன செஞ்சான்? நினைச்சான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்தார், அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், அவன் தலைமுறையை அவர் ஆசீர்வதித்தார். ஒண்ணுமே சரி, இன்னும் நாளை கெட்டல. ஆமென். அதை நினைக்கும் பொழுதே விருந்தோடி வந்து நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நினைச்சது போல எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஆண்டவரே, நாங்கள் முன்னாலும் உங்களை வைக்கணும் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் முன்னாடி நாங்க வைக்கணும் ஆண்டவரே. அவன் என் படிப்பு அப்புறம் தான், என் வேலை அப்புறம் தான், என் அந்தஸ்து அப்புறம் தான், என் வீடு வாசல்கள் எல்லாம் அப்புறம் தான் ஆண்டவரே. நீதான் எனக்கு முன்னே நிற்பேன்னு சொல்றவங்க அவருக்கு நன்றி செலுத்துவாங்க. நீங்க தான் ஆண்டவரை நடத்தினு சொல்லுவோமா? நீங்க தான் ஆண்டவர் எங்களை நடத்தி வந்தீங்கப்பா. ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில நீர் எங்களுக்கு போதுமானவரா இருந்தீங்க ஆண்டவரை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நாங்க கடந்து வந்த பாதையெல்லாம் என் தேவன் அருமையா எங்களை தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். நன்றியோடு சொல்லி ஒரு பாட்டை பாட போகிறேன். ஹல்லேலூயா. எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக அந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். சொல்லுமா? நன்றியோடு, நன்றியோடு
நாட்கள் ஆண்டவரே இறக்கம் எங்க வாழ்க்கையில இவ்வளவோ நெருக்கம் இருந்துச்சு ஆண்டவரே. அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் நினைச்சேன், இன்னும் ஆண்டவர் இன்னும் என்னை கண்டுக்காம இருக்கிறாரே, இன்னும் என் ஜெபம் கேட்கப்படாம இருக்கிறதே, இன்னும் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு நெருக்கம், ஏன் வியாதியின் காரியங்கள்னு நேர்மறை முறுமுறுத்திருப்பீங்க. ஆனால் அவற்றெல்லாம் கடந்து வந்த பின்பு ஆண்டவரை நோக்கி பார்த்தா சரி, அவர் நம்மளை ஆச்சரியமாய் நடத்தினார். நான் எப்படி கடப்பேன் என்று நினைச்சதை அழகாய் கடத்தி கொண்டு போயிருப்பார். எப்படி இதிலிருந்து விடுதலையாவே நினைச்சிருப்பீங்க, உங்களை தெரியாமலே கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலையை உங்களுக்கு கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அதை நினைத்து கண்களை மூடி தேவ சமூகத்திலே எவ்வளவு அருமையாய் நான் கூப்பிடாத பொழுதும் என்னை சந்தித்த தேவன் அவர். அல்லேலூயா. ஆமென். என்னை ஒருபோதும் இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறபடி அருமையாய் நம்மளை காத்து வழிநடத்தியிருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே சொல்லி, இதுவரை நீர் என்னை நடத்தினதற்கு ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்க சபை எம்மாத்திரம் ஆண்டவரே, எவ்வளவு அருமையாய் எங்களை நடத்தி வந்தீர்கள் என்று சொல்லு. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என்று பாடி ஆமென் தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே. சொன்னவர்கள் உண்டு ஆண்டவரே. இவன் எப்படி வளருவான் பார்க்கலாம் என்று சொன்னவங்க உண்டு ஆண்டவரே.
என்னை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். என்னை ஒரு தீர்மானத்துக்குள் வைத்தவர் ஒருவர் இருக்கிறார். ஓ, மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் எம்மாத்திரம்? என்னை உண்டாக்கின சர்வ வல்லமை ஒருவர் இருக்கிறார். அவரை பார்த்து நாங்கள் சொல்றோம், நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களை இதுவரை நடத்துவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் சொல்ல முடியும். அல்லது இடத்தை உயர்த்தி நாம் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீ
எத்தனை பேர் சொல்ல முடியாமே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உண்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற யாக்கோபே, நான் இன்னும் உன்னை மறக்கல. ஏன்னா நான் சொல்றவரை நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், என்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நாம இல்லைன்னா நீ நிர்மூலமாய் போயிருப்பாய். நான் உன் மாறாத தேவனாய் இருக்கிறபடினாலே நீ இன்னும் நிலைத்திருக்கிற என்று யாக்கோபை நோக்கி சொன்ன தேவன் உங்களை தேர்ல என்ன பார்த்து சொல்றேன், டேய் நீ கிருபையால தான் நினைக்கிறேன். நானும் சொல்றேன், ஆமாண்டவரே, அந்த ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். திரும்ப என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உண்மையே ஆராதிப்பேன் சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு பாடி இங்கே இருந்து நாம் ஆண்டவரின் ஆராதனை முடித்து அடுத்த காரியத்துக்குள்ளாய் போகிறோம். ஆமென். உண்மை ஆராதிப்பேன், உண்மையை நாங்கள் ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்ல கையை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை
கண்களை மூடி அம்மாவை ஆராதிக்கும். அவர் சர்வ வல்லமை உடையவர். அவர் யூத ராஜ சிங்கம், அவர் எபினேசர், அவர் எல்ஷடாய், அவர் இம்மானுவேலர், அவர் யெகோவா நிசி, பரிசுத்த தேவன். அவர் முடிவும் துவக்கமுமானவர், எல்லை இல்லாதவர், அல்பாவும் ஒமேகாவுமான நம்மளுடைய ஆண்டவரை கண்களை மூடி ஆராதிங்க. அவரை உயர்த்துங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இவரை ஆராதிக்காமல் நாம் யாரை ஆராதிக்க போகிறோம்? இந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்காமல் யாருக்காய் நாம் நிற்க போகிறோம்? இவருக்காய் நான் முன்ன நிக்கலனா என் ஜீவனையும் என் சுவாசத்தையும் என் நாட்கள் முடியும் வரையும் இவருக்காக இல்லைனா வேற யாருக்காய் நிற்க போகிறோம்? அழிந்து போகிற உலகத்திற்கா, அழிந்து போகிற செல்வத்திற்கா? உன்னோட கூட இருக்கிறவளும் எல்லாம் டெம்பரவரி தான். நிரந்தரமானவர் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே, நான் ஆராதிக்கிற கர்த்தர் மாத்திரமே. ஆமென். துவக்கவும் முடிவும் அல்பாவும் ஒமேகாவுமானவர். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னால் அவருக்கு இந்த வார்த்தையை சொல்லி ஆராதிக்க முடியும். என்னைய வாழ்நாட்களிலே மரணத்தின் விளிம்பு வரை நான் போய் வந்தவன். அதனால நான் சொல்ல முடியும், நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை நான் உம்மை ஆராதிப்பேன் என்று என்னால சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? நான் அதுவரை போய் வந்தவன். எனக்கு தெரியும் என்னோடு கூட ஒருவனும் வருவதில்லை. ஓ, அதுவரை எதுவும் எனக்கு உதவுவதில்லை. என் பணமோ என் பொருளோ ஒண்ணு நமக்கு உதவாதுங்க. கடைசியில படிக்கும் போது அப்பா முகத்தில் தான் நான் படிக்க போறோம். நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தனால் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆராதித்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுப்பா கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமைகளை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.